ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் எல்லாருக்குமே ரொம்ப பிடிச்ச ரோட்டு கடை கார சட்னி எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். இந்த கார சட்னி இட்லி, தோசை, அடை எல்லாத்துக்குமே ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இந்த கார சட்னியை ரொம்ப ஈஸியாகவும் டேஸ்டியாகவும் எப்படி செய்யறதுன்னு பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ தான் நம்ம சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு ஒரு மிக்ஸி ஜாரில் 5லேருந்து 6 காஞ்ச மிளகா, ஒரு 10லேருந்து 15 நம்பர் பூண்டு, ஒரு சின்ன பீஸ் இஞ்சி, 2 சின்ன சைஸ் பல்லாரி வெங்காயத்தை இந்த மாதிரி பொடியாக நறுக்கி ஆட் பண்ணிக்கோங்க. கூடவே 2 மீடியம் சைஸ் தக்காளி, 1/2 டேபிள் ஸ்பூன் ஜீரகம், 1/2 டேபிள் ஸ்பூன் கல்லுப்பு. இப்போது இது எல்லாத்தையும் மூடி ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்துப்போம். இப்போது அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு. பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், இந்தளவு ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சா தான் சட்னி ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது இதை ஓரமாக எடுத்து வச்சுட்டு இதை தாளிக்கிறதுக்கு ஒரு பேனில் 3லேருந்து 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஆட் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதும் தாளிப்புக்காக 1/2 டீஸ்பூன் கடுகு, 1 டீஸ்பூன் வெள்ளை உளுந்து, 2 கொத்து கருவேப்பிலை. இப்போது இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போது கடுகுலாம் பொரிஞ்சதும் இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க சட்னியை அதில் ஊற்றிக்கலாம். கூடவே இந்த மிக்ஸி ஜாரில் கொஞ்சோண்டு தண்ணி ஊற்றி அலசி இதிலே ஊற்றிக்குங்க. இப்போ இது எல்லாத்தையும் ஒரு டைம் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்ருவோம். எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி விட்டாச்சு. இப்போ அடுப்பை மீடியம் ஃப்ளேமில் வச்சு 8லேருந்து 10 நிமிஷம் அப்படியே விட்ருவோம். வெங்காயம் தக்காளியோட பச்சை வடையெல்லாம் போயிட்டு எண்ணெய்லாம் சைடில் பிரிஞ்சு வரும். வெயிட் பண்ணுவோம். பாருங்கள், இப்போ ஒரு 10 நிமிஷம் ஆச்சு. இப்போ வெங்காயம் தக்காளி எல்லாம் வதங்கிடுச்சு. பச்சை வடையெல்லாம் போனதும் இப்போ பார்க்கும்போது உங்களுக்கே தெரியும், எண்ணெய்லாம் சைடில் நல்லா பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த டைமில் நம்ம அடுப்பை ஆஃப் பண்ணிட வேண்டியதுதான். இந்த சட்னியை உங்கள் வீட்லேயும் செஞ்சு சாப்பிட்டு பார்த்துட்டு எப்படி இருந்ததுன்னு மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லிடுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை ஆன் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம போகிற ரெசிபிஸ் உடனே உங்களுக்கு வந்து சேரும்.